வணக்கம் மக்களே. இந்த கொளுத்துற வெயில்ல எந்த இடத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலுவும் குப்பத்தில் உள்ள சுப்பிரமணியர் கோயில். இந்த கோயிலை பத்தி நீங்க பல வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சேனல்லையும் இந்த தமிழ் கடவுளை பெருமைப்படுத்துற விதமா நம்மளும் ஒரு காணொலியை போட்டுருவோமே அப்படின்னு தாங்க இந்த இடத்துக்கு வந்தேன். வெயில் மட்டும் இல்ல, தப்பி தவறி செருப்பு இல்லாம கொஞ்சம் இந்த மணல காலை வச்சீங்கன்னா அவ்வளவுதான், வெந்துரும். அந்த அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்கிற நேரத்துல தான் நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் உள்ள வந்த பிறகு 1000ல் ஒருவன் படத்துல வர மியூசிக் தான் நம்ம காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கோயில் மகாபலிபுரத்துல இருந்து ஒரு 6 இல்ல 7 கிலோமீட்டர் பக்கத்துல தாங்க இருக்கு. இந்த கோயில் தான் தமிழ்நாட்டிலேயே உள்ள மிக மிக பழமை வாய்ந்த முருகன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. இது பல்லவர் கால கற்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. செங்கற்களை அடித்தளமா வச்சு அதன் மேல இந்த கோயிலை எழுதிட்டாங்க. உள்ள எந்த விதமான சாமி சிலையோ எதுவும் கிடையாதுங்க. ஆனா ஒரே ஒரு கல்லால் ஆன வேல் மட்டும் முருகனை குறிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்பீரமா நிக்குங்க. அந்த கல்லான வேலும் சில விஷமங்களால சேதப்பட்டு இருப்பது போல தெரியுது மக்களே. 2004 ஊரையே மூழ்கடிச்ச சுனாமி இந்த கோயிலை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு மக்களே. அதுவும் கடல் உள்வாங்கறதுனாலதான் இந்த கோயிலோட கட்டுமானமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. கோயில்ல சில இடங்கள்ல கல்வெட்டுக்களை நீங்க சில பார்க்கலாம். நமக்கு அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு டைம் மிஷின்ல டிராவல் பண்ணி அந்த கால மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு கலைநயம் மிக்க மக்கள் அப்படின்றது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தெரியும். மகாபலிபுரம் வந்துட்டு போற மக்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து இந்த இடத்துக்கு ஒரு விசிட் அடிச்சீங்கன்னா உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் நம்மளை விட முன்னாடி இருந்தவங்க மட்டும் இல்லைங்க, நம்மளை விட ஒரு சிறந்த மேலான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மண்மூடி போன வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மிக மிக பழமையான முருகன் கோயிலை இந்த கடற்தாய் சுனாமி வந்தப்போ மனசை வச்சு நம்ம பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போதுதான் நம்மளுடைய பண்பாடு எவ்வளவு பழமையானதும் சிறப்பு வாய்ந்ததும் அப்படின்றது நமக்கு தெரியும் மக்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.